வெல்கம் டு எம்ஆர் சர்வீஸ் ஹோம் டெக். நம்ம எல்ஜி வாஷிங் மிஷின் ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் ப்ராப்ளம் என்னென்னா சவுண்டு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்ததில்ல, செக் பண்ணதில்லை. ஸ்பைடர் கட்டரில் ஃப்ரண்ட் சைடு டப்பு பாருங்கள், டப்பில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக கிராச்சஸ் ஆகி உடஞ்சிருக்கு. அப்படியே ரென் பண்ணியிருப்பாங்களான்றது உடஞ்சி போச்சு. பேக் சைடு டப்பு நல்லாயிருக்கு. நடுவில் இருக்கிறது சாஃப்ட்டு சொல்லுவாங்க. சாஃப்ட்டு தான் ஸ்பைடரு, அதை ரென் பண்ணுறது பாருங்கள். ட்ரம்மு இதுதான் சொன்ன இல்லைங்களா, சாஃப்ட்டு ஸ்பைடரு இதுதான். ட்ரம்மு பாருங்கள் எந்தளவுக்கு டஸ்ட்டு. இதை ஃபுல் அண்ட் சர்வீஸ் பண்ணி இந்த ஸ்பைடரு மாற்றுறோம். பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் எந்தளவுக்கு உடஞ்சிருக்குது. இது ஃப்ரண்ட்டு டப்பு எந்தளவுக்கு காயமாகி இது மாற்றணும். பேக் டப் பாருங்கள் நல்லா இருக்குது, ஆனால் பேரிங்கு வாட்டர் சீலு மாற்றணும். இது பாருங்கள் ஹீட் பண்ணி தான் கழட்டி இருக்குது. ஹீட் பண்ண கழட்டினா தான் உங்களுக்கு ஸ்பைடர் வெளியே வரும். அப்படியே கழட்டினா உடஞ்சி போயிடும். இப்போ கழட்டியாச்சு. ஸ்பைடரு, பேரிங்கு, டப்பு இது எல்லாமே ஓல்டு. இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது மூணுமே புதுசாக மாற்ற போகிறோம். இது புதுசாக ஸ்பைடரு மாற்றியாச்சு. இப்போ ரென் பண்ணியாச்சு. கஸ்டமரு தண்ணி வருது பாருங்கள், ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கால் புக் பண்ண தேவையில்லை. நானே கிளியர் பண்ணுறேன், சொல்கிறேன். தண்ணி சரியாக உள்ளே வரல, வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, ரன்னிங் ஆகலை அப்படின்னா நீங்களே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதுக்காக 500-1000 செலவு பண்ண தேவையில்லை. எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.